நல்லா இருக்குங்க. ஏதோ பிரதர் எமோஷனல் நல்லா இருக்குங்க. இல்லை நல்லது. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இல்லை பார்த்தேன், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். எமோஷனல். கிங்டம் நைஸ். பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ நைஸ். படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சார். இது விஜய் தேவரகொண்டாக்கு ஒரு புது கம்பேக்கு. அனிருத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப மாசாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. படத்தை 2 வாட்டி பார்க்கலான்னு வச்சுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது சார். தேங்க்யூ. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் வந்து எல்லா வகையான ஆடியன்ஸுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கோடு சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ஒன்றும் அதில் மாற்றமே கிடையாது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் வந்திருக்கு. இல்லைங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 இடத்துல ஓடிட்டு இருப்பார். இது அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலியோட கட்டாயமாக பார்க்கலாம் சார். நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஆக்ஷன் படம் தான். நல்லா த்ரோட்டாக நல்லா ஆக்ஷன் போட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. விஜய் தேவரகொண்ட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம லவர் பாயாக பார்த்துட்டு இதில் ஆக்ஷன் பாயாக பார்க்கும்போது அந்த லுக்கும் அவருக்கு நல்லா சூட்டாக இருந்தது. எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு நல்ல படம் தான். லேக் செகண்ட் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு, பட் லேக்லாம் சொல்ல முடியாது. அது நல்லா தான் எடுத்திருக்காங்க. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அனிருத்தோட மியூசிக்கு. பட் ஆனால் நம்ம தேவரால கேட்ட மாதிரி தான் லைட்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் ஆனால் எங்கேயுமே மொக்கையாலாம் இல்லை. நல்லா மியூசிக் ஒரு நல்ல எலிவேஷனாக தான் இருந்தது படத்துக்கு. சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அதுதான் எங்கேயுமே போர் அடிக்காமல் நம்மளுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக தெலுங்கு படம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாஜரேஷன்லாம் இல்லாமல் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்டோரி நம்ம பார்க்குற வழக்கம் போல சொல்ல தான் ப்ரோ. ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டு, அப்புறம் மக்கள் சைடு போகும்போது மக்கள் சைடில் இருக்க நாயத்தை வந்து இது பண்ணிட்டு அவர் எப்படி நல்லா வரா மாறாருன்றது. ஓகே தான் ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஒக்கல்லாம் சொல்ல முடியாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்ஷன் படம் பார்க்குற ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம் நார்மலாக. அவ்வளோதான். ஃபேமிலி படம்லாம் கிடையாது. நார்மலாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. அவருக்கு இந்த லுக்கு மற்ற இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா சூட்டாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் லவர்ஸாக பார்க்கணுங்களுக்கு விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸுக்குலாம் பயங்கரமாக பிடிக்கும். அதை தாண்டி ஃபேமிலி லவர்ஸ்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றபடி ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அவங்க விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட். ஏன்னா அவரோட பழைய முந்தின படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அவருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர பீக்கு தான். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஆஃப்லேயே மொத்தத்தையும் வச்சுட்டனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நம்மளுக்கு டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி டைமிங் ஒரு 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. டெக்னிக்கல் வைஸாகவும் படம் ப்ரொடக்ஷன் வேல்யூ முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மெனக்கெட்டதுக்கு அந்த அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். பயங்கரமாக கலக்கியிருக்காரு. அவருக்கு நார்மலாகவே அவரோட முந்தைய படங்களே அந்த ஆட்டிடியூட் அவருக்கு பயங்கரமாக இருக்கும். அது அந்த ஆட்டிடியூடை வந்து இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது எங்கெல்லாம் தேவையோ அது அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப மெருகேறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பயங்கரமாக கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு 2.5 hours 20 minutes அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. சாங்கை தாண்டி பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஒரே பிஜிஎம் திரும்ப வர மாதிரி இருந்தால் கூட அந்த சீனுக்கு என்ன எலிவேஷன் ஆகுதோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பெருசாக அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ஹீரோயின்னு சொல்ல முடியாது. பட் அது ஓகே தான். நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது. ஆக்ஷன் அவர் இருந்தது. விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. விஜய் தேவரகொண்டா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வந்து வேறு விதமாக போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எப்போ பாரு அவர் ரொமான்டிக்கு லவ் சப்ஜெக்ட் தான் நடிச்சிருப்பார். இதில் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக நல்லா நடிச்சிருக்காரு. மெயின் வந்து பாடி நல்லா ஃபிட்னஸாக வச்சுருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 hours 40 நிமிஷம் ஓடுது படம். கண்டிப்பாக லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் லேக் நிறையவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி மூவ் ஆகும். ஆமாம், அதில் தான் கிடைக்காங்க. 1920லையும் 1991 நடக்கிற மாதிரி தான் கதை. என்னமோ ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க படம். நல்லா எடுத்திருக்காங்க படம். மியூசிக் தான் ப்ளஸ். இந்த படத்தில் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் கதாநாயகனோட ஆஷியன் நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்க்கலாம் சார். ஃபேமிலி தனமாக பார்ப்பாங்க. அதான் இந்த ஆஷியனை பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸ் தனியாக இருப்பாங்க. ஆஷனை பார்க்குற அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் லேடிஸ்லாம் பார்ப்பாங்க. அதான் சொன்னோம், இப்போலாம் வெட்டுறது குத்துறது தான் பார்க்குறாங்க. லவ்லாம் விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. நம்ம தான் சொல்லுவோம் இந்த ரத்தம் தெளிக்கிற சீன்லாம் பார்க்க இது சொல்லுவோம். அப்போ அவங்களாம் இப்போ வந்து அதை தான் கைத்தட்டி விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி. அதான் ப்ரோ, ஓவரால் பார்க்கக்கூடிய படம் தான். லைக் அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஓவரால் பார்க்கலாம்.
பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. மேக் ஓவர், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வைலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட அனிருத் மியூசிக் சேரும்போது ஒரு கூஸ்பம் ஸ்டெப் தேட்டரில். எல்லாருமே சூப்பராக இருக்குது. எதுவும் தேவையில்லாத கேரக்டர்ஸ்னு இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். அடிக்குவேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுதான் பெரிய ப்ளஸ். அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி இருந்தாலும் அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஸ்டீல் த ஷோ. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி. பார்க்கலாம். வைலன்ஸ்லாம் எதுவும் பெருசாக இல்லை. படம் பயங்கரமாக இருக்குது. விஜய் தேவரகொண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அனிருத் பிஜிஎம் வந்து தெரிச்சிட்டாரு. அவர் படத்தை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போய் வச்சிட்டாரு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்காலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எமோஷன்லாம் கனெக்டாங்க. இல்லை, இது ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன். அவதார் அந்த மாதிரிலாம் அந்த ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சீன்ஸாக கொஞ்சம் எலிவேட் பண்ணி பயங்கரமாக பிஜிஎம்லாம் கேட்க ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் செகண்ட் ஆஃப் பயங்கரமாக ஸ்பீடாக போகும். ஒரு எலிவேஷன் அவங்க அண்ணனாக பண்ணியிருந்தார். அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக ஒரு கம்பேக். ஆமாம், ஒரு கேரக்டர் வர மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணல. அது யாருன்ற ஒரு ஹைப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். நல்லா இவருக்கு ஒரு செட் ஆகிற மாதிரி ஒரு கம்பேக்காகவே இருக்கும் கண்டிப்பாக விஜய் தேவரகொண்டா. அவர் தான் இந்த படத்துலேயே தெரிச்சிட்டார். லைக் படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கிறது அவரோட பிஜிஎம் தான், அனிருத்தோட பிஜிஎம். தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா. அண்ணன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் வில்லன் ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். பட் சீன்ஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி எலிவேட் பண்ணி வச்சிட்டாங்க.